காடும் காட்டு யானைகளுக்கு பயந்து அச்சங்கோலை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு திருப்பத்திலும் யானைகள் நிற்குமோ என்கிற ஒரு அச்சம். அந்த அச்சத்திலே கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணி வரும்போது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு அண்டர் டனல் மாதிரியான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அதில் கொஞ்ச நேரம் நாங்கள் நின்று ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப ரைடை ஸ்டார்ட் பண்ணி போக வேண்டியது தான். போகிற வழியில் ஏகப்பட்ட மயிலை ஸ்பாட் பண்ணலாம். இந்த மயில்கள் தான் நம்ம அச்சங்கோயிலை வரவேற்கிறதுக்கான ஒரு அறிகுறி. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். மார்னிங் எல்லோருமே எழும்பியாச்சு. 4:30க்கு ராஜா ப்ரோ எழுப்பி விட்டார். ஸோ ரைடுக்கு டைம் ஆச்சு. 6 o'clock கரெக்டாக இங்கேருந்து வெக்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறோன்னா மார்னிங் வந்து அச்சன் கோயில் வழியாக கோனி ஃபாரஸ்ட் வழியாக வாகமன் போகலான்னு தான் பிளான். ஸோ அதுக்கு கணக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் இங்கே எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாருமே ஹெவி பிஸியாக இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம். ஸோ நான் எல்லா விலாக்லேயும் சொல்லியிருப்பேன், எங்களுக்கு தனியாக ஒரு ரூம் தேவை கேஸ் போட்டு வைக்கிறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் கேஸ் எப்படி போட்டு வச்சுருக்கோன்னு. இதாக இருக்கிறது எல்லாமே என்னோடது, அதெல்லாம் ஒருத்தரோடது. அதே மாதிரி ரூம்ஸ்லேயும் இருக்குது. ஸோ நாங்கள் இந்த ரூம் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் ஸ்டே பண்ணியிருக்கோம், குற்றாலம் பக்கத்தில். சூப்பர். இந்த வீடு 1 டேக்கு 2000 ரூபா தாங்க. எங்களுக்கு மீல் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹால் இருக்குது வித் டைனிங் அட்டாச்சு. டிவியெல்லாம் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது. அதே மாதிரி கிச்சன் இருக்குது. கிச்சன் மட்டும் அவங்க தரல வித் கேஸோட பாத்திர சாமான் சமையலுக்குள்ள திங்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். காலமே நாங்கள் டீ எல்லாம் போட்டு குடித்தோம். ஸோ எல்லாமே ரெடிமேடாக இருக்குங்க. ஜஸ்ட் 2000 ரூபாய்க்கு உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ ஆப்போசிட்டில் இன்னொரு பால்கனி இருக்குது. பால்கனியில் 24 hours காற்று வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். இப்படி போயிடுச்சுன்னா மேலே மொட்டை மாடிக்கு போயிடலாம். ஸோ 2 ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ரூம் இது. இந்த ரூமில் வந்து பாத்ரூம் அட்டாச்சு கிடையாது, பக்கத்தில் இருக்குது. இது இந்தியன். அதுக்கப்புறம் இன்னொரு ரூம் கொடுத்துருக்காங்க வித் ஏசியோட. ஸோ ஒரே டைமில் 4 பேருக்கு படுக்கலாம். கிங் சைஸ் பெட்டோட ஒரு பெரிய ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோபிள் எல்லாமே இருக்குது பாருங்கள். இது வந்து அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன். ஹாய். அப்புறம் இதில் விஷயம் என்னென்னா, டைம் இப்போ கரெக்டாக 5:27 ஆகுது. 6 o'clock இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எப்படின்னு தெரிஞ்சு லேட் ஆகும். பொதுவாக நம்ம அப்படி தான் பண்ணுவோம். ஸோ ஒரு இந்த ரூமில் ஒரு 7 பேர்கிட்ட இருக்காங்க. 7 பேரை ரெடி பண்ணி வெளியே கொண்டு வர்றதுக்கு எப்படி லேட் ஆகும் உங்களுக்கு தெரியுமா? எல்லா ரைட்டில் நாங்கள் எப்படி லேட் ஆகும்னு. ஸோ வெயிட் அண்ட் சி. கொஞ்சம் நேரம் விடிஞ்சதுக்கப்புறம் வெளியே போய் பார்க்க எடுக்கிறேன். நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இதான் பில்டிங்கோட எக்ஸ்டீரியர் வியூ. ஆக்சுவலி இது கரெக்டாக இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, நம்ம தென்காசியில் சேலம் ஆர்ஆர் பிரியாணி இருக்குல்ல, அதோட சேர்ந்து ஒரு ரோடு வந்து லெஃப்ட் சைடு வரும். அந்த ரோடுக்குள்ளாடி தான் இந்த பில்டிங் இருக்குது. ஸோ இந்த நம்பரை நான் கீழே போட்டு விட்றேன். யாராவது தேவை இருக்குன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ தம்பி பிரதீஷ் ப்ரோ வந்து ஒரு ப்ரோட்டீன் பார் கொடுத்துருக்காரு. அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மனந்திறந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். ஸோ பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. இங்கே வந்து 1 2 3 4 5 6 பைக்ஸு நமக்கு இங்கே இருக்குது, ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பைக்கு. ப்ரோட்டீன் பார் உனக்கு தான் தேவைப்படும். நீ தான் என்ன எங்கேயும் வழியில் நிற்காமல் என்னை கரெக்டாக கொண்டு விடணும். ஆக்சுவலி இங்கே என்னன்னா, இங்கே பார்க்கிங் தான் சின்ன ஒரு பிரச்சனை. ஏன்னா இப்போ காரில் வரீங்கன்னா இங்கே ரோட்டில் தான் விடணும் வண்டியை. ஸோ உள்ளே வந்து பில்டிங் ஓனரோட கார் நிற்கும். இல்லைன்னா இந்த சைடில் வண்டி விடலாம். காரை விட்டுட்டு இப்படி நடந்து வாசல் வழியாக இப்படி நடந்து வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா பைக்கு பின்னாடி வாசல் இருக்குல்ல, இது வழி நடந்து வரலாம். ராஜா ப்ரோ ஹாய். ஸோ இதுதான் அந்த பில்டிங் உடைய மெயின் என்ட்ரன்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பில்டிங் ஓனரோட கார் நிற்கும். ஸோ நான் பைக்ஸ் வேணால் உள்ளே விட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. மற்றபடி வேணால் வெளியே தான் விட்டுருக்கணும். சேஃப்டி தான், ப்ராப்ளம்னு கிடையாது. இங்கே ஃபுல்லாக சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. என் தம்பி பிரதீஷ் தம்பி, அவருடைய டூக் 200. ப்ரோ வேறு பைக் வாங்கினேன்னு இந்த பைக் என்ன தரணும்? என்ன ப்ரோ வெட்டினா தலை எனக்கு தான், அப்படி தானே? ஸோ ராஜா ப்ரோ இந்த பைக்கை நீ சேல் பண்ணிதான் அவர் வந்து ஆர்டிஎக்ஸ் வாங்க போகிறாரு. ஸோ ஆக்சுவலி இந்த வண்டி வந்து கரெக்டாக 1.9 lakh வந்து கோட் பண்ணுறாரு. ஸோ மேக்ஸிமம் மிஞ்சி போனால் ஒரு 1000-2000 ரூபா கம்மி பண்ணுவார். இந்த ரேஞ்சுக்கு யாராவது ஒத்து வரீங்கன்னா இதை வாங்கிக்கலாம். பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து
என்னன்னா வண்டி வந்து கம்பெனி சர்வீஸ் தான், வெல் மெயின்டைன். ஒரு ஸ்க்ராட்ச் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு ஸ்க்ராட்சுக்கு 1000 வச்சு கம்மி பண்ணலாம். அந்த ஓப்பன் சேலஞ்ச், ஒரு ஸ்க்ராட்ச் கண்டுபிடிங்க இந்த வண்டியில். கூட்டத்தில் இந்த கேங்கில் எல்லாருக்குமே பிளாக் சூட்டு தான், தம்பி மட்டும் தான் கலர் கலராக வந்து நிற்கிறான். மஞ்சள் கலர் சிங்கிஜா, அந்த ஹெல்மெட்டு, ஜாக்கெட்டு, அப்புறம் ஷூஸ் எல்லாமே ஒரு எல்லோ மயமாக தான் இருக்கும். சரி, ஓகே கைஸ், நம்ம இங்கே இருந்த ரூமை வெக்கேட் பண்ணோம். ப்ரோ, ஏதாச்சும் திங்ஸ் உள்ளே இருக்கா? உள்ளே ஏதாச்சும் திங்ஸ் இருக்கா? எதுவும் இல்லை. ஸோ இங்கேருந்து லெஃப்ட்டு போய் தான் போனோம். நமக்கு நான் நல்ல வேலை ரோடை மிஸ் பண்ணியிருப்பேன், கடைசி நேரத்தில் அவன் இண்டிகேட்டரை கவனித்தேன், அதனால தான் லெஃப்ட் ஏறி போயிட்டுருக்கோம். ஸோ மார்னிங் ரைஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இப்போ டைம் இப்போ ஒரு 6:40 அந்த ரேஞ்ச் ஆகிருக்கும். 6 o'clock கிளம்பணும்னு சொன்னாங்க. பட் ஆனால் ஓகே, உங்கள் குரூப் ரைடு உங்களுக்கு தெரியும் எப்படி லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுக்கு இதே மாதிரி தான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஏற போனேன் பிரதீஷ் ப்ரோ. அதே மாதிரி இன்றைக்கும் உள்ள லைட்டாக ஜருக ஆகிட்டார், உள்ளே ஏறணுமா ஏறண்டாமான்னு. ஸ்பீடு இருக்கான்னு தெரியலையே. ஸ்பீடு தான் நான் போடுவேன். ஸ்பீடுலே இல்லை ப்ரோ, பவர்லே இல்லை. பவரில் ப்ரோ மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம் இல்லை? பவருக்கு நான் ஏற்கனவே ஸ்பீடு தான் அடிச்சிருக்கேன், மிக்ஸ் பண்ணலாம்ல, இது பிரச்சனை இல்லை. இது அப்படின்னா பெட்ரோல் ஃபில் பண்ணோம். அப்புறம் விக்கி ப்ரோ, பிரகாஷ் ப்ரோக்கெல்லாம் வெயிட்டிங் தான். ஸோ அதுக்கு நம்ம பெட்ரோல் போட்டுகிட்டே போவோம், அவங்கள வெயிட் பண்ணி நிற்கிறதுக்கு. முன்னாடி போகிறீங்களா? லீடு அச்சங்கோயில் போனோம். ஏர்லி மார்னிங் எதுக்கு கிளம்புறாங்கன்னா ஏதாவது எலிஃபெண்ட்டை ஸ்பாட் பண்ணலான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களை ஸ்பாட் பண்ணாட்டியும் ஒன்றும் இல்லை, நல்லபடியாக போய் சேர்ந்தா போதும். ஆண்டவா என்னை காப்பாற்று. எனக்கு வந்து என்னதான் இருந்தாலும் வைல்டு ஃபாரஸ்ட் கோயில் போகிறது சின்ன ஒரு பயம்தான். ஸோ பிரகாஷ் ப்ரோட ரைடிங் ஜாக்கெட் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. நானும் இதை வாங்கினேன், போய் வாங்குறதுக்கு போனேன். போய் ட்ரையலெல்லாம் போட்டு பார்த்தேன், சைஸையும் வந்து கரெக்டாக இருந்தது. எனக்கு பிளாக் பேண்ட்டுக்கு இந்த ப்ரௌன் கலர் ஜாக்கெட் வந்து வேறு லெவல் வந்து கம்ஃபர்ட்டாக இருந்தது, பார்க்குறது ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருந்தது. ஆனால் என்னால் வாங்க முடியல, அங்கே இஎம்ஐ ஆப்ஷன் கிடையாது. ட்ரோண்டத்தில் புதுசாக ஷோரூம் வந்திருக்கு, பட் ஆனால் இஎம்ஐ ஆப்ஷன் சுத்தமாக அங்கே எதுக்குமே இல்லை. நம்ம கிரெடிட் கார்டு ஏதாவது நம்ம கையில் வச்சுருக்கோன்னா இஎம்ஐயில் கன்வெர்ட் பண்ணலாம், அது நமக்கே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். விக்கி ப்ரோ பாரு, விக்கி ப்ரோ எஸ்டி பைக் வாங்கினதுனால தான் நானும் எஸ்டி பைக்கு வாங்கியிருந்தேன். ஸோ அப்படி தான் நாங்கள் எங்களுக்குள்ளாடி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே க்ரியேட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே எஸ்டி பைக்கு அவர் தூக்கி ஒர்க் ஷாப்பில் போட்டிருக்காரு, சர்வீஸ் சென்டரில். அந்த கிராம் ஷாஃப்ட் ப்ராப்ளம் சர்வீஸ் சென்டரில் என்ன. ஆக்சுவலி இந்த எஸ்டி பைக்கை பொறுத்த வரைக்கும் பைக் எல்லாமே நல்ல பைக்கு தான். இந்த சர்வீஸ் சென்டரில் அவங்க பண்ணுற வேலையில் தான் இந்த பைக்கோட பேர் அடி வாங்குறது. மற்றபடி பைக் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. நேற்றுக்கு நான் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள். இந்த பைக் நான் ஃபுல்லாக நான் ஒரு 2 years யூஸ் பண்ணுறேன், சரியா. நேற்றுக்கு நான் ஆர்டிஎக்ஸ் நேற்றுக்கு தென்காசி ஷோரூமில் நாங்கள் டெமோ பார்த்தோம். கேவலமாக இருக்குது. எப்படி தெரியுமா இருக்குது, ஜஸ்ட் எனக்கு ஒரு ஸ்ட்ரீட் பைக் ஓட்டின மாதிரி தான் இருக்குது. ஒரு பைக் மட்டும் தான் பார்க்குற பெருசாக இருக்குது, பட் எந்த இதுவும் இல்லை. ஸோ தம்பி போகிறாங்க. ஹாய், யாருன்னா பிரகாஷ் ப்ரோட தம்பி. பிரகாஷ் ப்ரோ இல்லை, விக்கி ப்ரோட தம்பி. உன் பேர் என்னது? தீபக். எஸ், தீபக். ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். விக்கி ப்ரோட வண்டி இது மாதிரி வந்து மாட்டிடுச்சு அங்கே, அதனால தான் இப்போ ப்ராப்ளம். சர்வீஸ் சென்டரில் மாட்டிடுச்சு, அதனால தான் இப்போ எம்டியில் வராரு. 150cc அவருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அதை நேற்றுக்கு சொல்லிகிட்டு இருந்தார், வண்டி எனக்கு கஷ்டமாக இருக்கும் போல் ரைடு, பெரிய சிசி பைக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஜென்ரல் பைக்ஸ் யூஸ் பண்ணுறது அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், பிக்கப் இஷ்யூ, அப்புறம் டிரைவிங் கம்ஃபர்ட், அதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ இன்றைக்கி மண்டே, டுடே ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் எல்லாமே ஓப்பன் தான், ஒர்க்கிங் தான் இன்றைக்கி. அதனால தான் இந்த ரஷ் மார்னிங்கு. ஸோ இங்கே போகிற பார்த்தீங்களா மும்மூர்த்திகள், இவங்க தான் தென்காசியிலே பெரிய ரைடர்ஸ் அண்ட் மோட்டோ விளாகர்ஸ். அதில் சென்டரில் போகிறவர் வந்து அவர் வந்து ரைடர்னு சொல்ல முடியாது, ரேசர்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் தாண்டி கேட்கும்போது எங்கே நிற்கிறீங்க ப்ரோ, நான் அச்சங்கோயில் வந்துட்டேன், நீங்கள் வரலையே அப்படின்னு கால் பண்ணுவார். ஸோ நான் மெயினாக பேசிட்டு வந்த விஷயத்த நான் மறந்துட்டேன். ஆக்சுவலி நாங்கள் எல்லாமே, நான் விக்கி வந்து காண்டாக்ட் ஆகிறதுக்கு மெயினே வந்து இந்த எஸ்டி பைக், அட்வென்ச்சர் பைக் தான். ஆனால் இப்போது அவருக்கு அந்த பைக் கையில் இல்லை. சர்வீஸ் சென்டரில் பண்ண இஷ்யூவில் வண்டி வந்து என்ன பண்ணிட்டான்னா, என்ஜின் ஆயில் வந்து ஊற்றாமல் கொடுத்துட்டான், ட்ரை பண்ணி கொடுத்துட்டான் சர்வீஸ் விட்ட இடத்துல. கடைசியில் என்னாச்சு, என்ன நல்ல வேலை ஜாம் ஆகலை, கிரான் ஷாஃப்ட்டு உடஞ்சி போயிடுச்சு, டைம் இன்ஜின் ப்ராப்ளம். நியர்லி 35,000 to 40,000 ஆகும் போல்.
ஸோ அது கம்பெனியில் கிளைம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. வேறு தாங்க மன்சூன். நேற்றுக்கு நாங்கள் ஃபுல்லாகவே தென்காசியில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நேற்று இங்கே வந்து ஒரு மீட்டப் மாதிரி நாங்கள் எல்லோரும் இங்கே தான் நேற்றுக்கு தான் வந்து தென்காசிலேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் பிளான். ஸோ நான் மார்னிங்கே வந்தேன், நீங்கள் vlog பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அடிச்சது பாருங்கள் வெயில். ஐயோ ஈவினிங் 5:30க்கு மேலே தான் கொஞ்சமாவது குளிரான ஒரு காற்றே அடிச்சுது. அதுவரை காற்று பயங்கரமான காற்று, ஆனால் வெறும் காற்று கிடையாது, அனல் காற்று. ஸோ இதான் பிரவீன் ப்ரோ ஃபஸ்ட் டைம் புதுசாக எங்களோட ரைடை ஜாயின் பண்ணியிருக்காரு இந்த வாட்டி. அவரும் எஸ்டி தான், நியூ பைக். அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது வண்டியில். ஸோ சர்வீஸ் சென்டரில் உள்ளவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்னு பண்ணுறாங்க. சென்சர் இஷ்யூஸ் இருக்குது, வண்டி பயங்கரமாக ஹீட் ஆகுது, கூலண்ட் ஆயில் வந்து பயங்கரமாக எவாப்ரேட் ஆகிட்டு இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவர் சென்னையிலேருந்து வந்திருக்காரு. ஸோ மார்னிங் கோல்டன் மார்னிங், அந்த சன்ரைஸோட அந்த லைட்னிங்ஸ் வந்து ஒரு கோல்டு கலரில் இருக்குது. ஓகே, நமக்கு நேராக இனி அச்சங்கோயில் போவோம். போகிற வழியில் நமக்கு விசேஷங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஸோ விண்டு மில்ஸ் சுற்றுது பயங்கரமாக. ஆரலாய் மொழியில் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இங்கே பார்க்கலாம் தென்காசியில் வந்தால். ஸோ எல்லாருமே திடீர்னு இண்டிகேட்டர் போட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா உலகாஸ் பேக்கரியில் ஒரு டீ குடிக்கலான்னு தான் வந்திருக்காங்க. என்ன ப்ரோ ரைடே ஸ்டார்ட் பண்ணல அதுக்குள்ளே பிரேக்கா? ரைடே ஸ்டார்ட் பண்ணல அதுக்குள்ளே பிரேக்கானு? அப்படியா? சரி. ஓ, காட்டுக்குள்ளாடி போய் தான் நீ அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் போல். அதனால் ப்ரோ எப்படி இது ஓட்டுறது எப்படி இருக்குது அதை ஓட்டுறதுக்கு? ஃப்ரண்ட் ப்ரிவியூ கிடையாது. 4K கிடையாது, சின்ன ஸ்க்ரீனில் நல்லா இருக்கும். ஹாய் காய்ஸ், ஒரு டீ பிரேக்குக்காக நிறுத்தியிருக்கோம். ஒரு டீ பிரேக்குக்கு நிறுத்தின இடம் வந்து வேறு லெவல் இடங்க. இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் ஒரு விண்டு மில்லுக்கு கீழே வந்து ஒரு டீ குடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்பாட்டு, வேறு லெவலுங்க. ஸோ காலமாக பைக்ஸ் நிற்கிற பாருங்கள், டோட்டல் 10 பைக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஒரு மீட்டியார் இருக்குது, ஒரு எஃபிசெட் இருக்குது, ஒரு ட்ரைம்ப் இருக்குது, ஸ்கேப்லர், ஒரு எஸ்டி, எம்ஜி, எஸ்டி தான் எம்டியை மாதிரி இருக்குது, அப்புறம் டூக்கு, ஒரு ராயல் என்ஃபீல்டு, அப்புறம் ஒரு பல்சர் 200 NS, அப்புறம் அங்கே பாருங்கள் ஹிமாலயன் இருக்குது. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னா அச்சங்கோயில் ரோடு வந்து ஏறிட்டோம். ஸோ அந்த சைடு வந்து மலையில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து திருமலை கோயில். நம்ம நேராக வரும்போது லெஃப்ட் சைடு போயிட்டோம்னா திருமலை கோயில் போயிடலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோன்னா அச்சங்கோயில் ரோடு. யானை இருக்குது, புலி இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்லி வீடியோவும் போடுறாங்க. எனக்கும் லைட்டாக பயமாக தாங்க இருக்குது. பட் ஆனால் நான் தைரியத்தை வரவழைச்சி நான் போயிட்டே இருக்கேன். ஓகே, போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஐயனார் கோயில் இருக்குது. காப்பாற்றுங்க ஐயப்பா. நமக்கு மதம் சம்மதம் தான். நான் இந்த கடவுளை தான் தொழுவேன் அப்படின்லாம் கிடையாது, எல்லா மதத்தையும் நான் மதிக்கிறவன். அடிக்கிற வெயிலை பாருங்கள். நேற்றுக்கு விட அங்கே கொஞ்சம் மிஸ்டாக இருந்து கேரளா சைடு, இன்றைக்கி அங்கேயும் வெயில் தான் அடிக்குது. வெயில் பொழத்துட்ருக்கு. மன்சூன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து வேறு லெவலில் அடிச்சிட்ருக்கு. ஆக்சுவலி தென்காசி வந்து நம்ம அச்சங்கோயில் போகிற ரோடு பார்த்திங்கன்னா ஒரு பக்கா ஒரு கிராமத்துக்குள்ளாடி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, ஆப்போசிட் சைடில் ஒரு டிராக்டர் வந்துகிட்டே இருக்குது. இங்கே மேக்ஸிமம் வந்து விவசாயம் தான் நிறைய பண்ணுறாங்க. அந்த வெயிலில் மேலே பனி இறங்குது பாருங்கள். அங்கே எப்படி வெயில் அடிக்கணும் பாருங்கள், அங்கே பனி வந்து கீழே இறங்கிட்டே இருக்குது மிஸ்ட்டு. என்ன நடக்குது? இன்னும் விளையாடுது போல். சேவ் வைல்டு லைஃப்னு போர்டை வச்சுருக்காங்க. ஏன்னா இனிமேல் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே நம்ம என்ட்ராக போகிறோம். ஸோ அதனால் அதுக்கான அனிமல் சேஃப்டி போர்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. என்ன நடக்குன்னு தெரியல, வெயில் அடிக்குது, அங்கே பாருங்கள் பனி அந்தளவுக்கு இறங்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஹில் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவர் போர்டு வச்சுருந்தாங்க, புத்திசாலித்தனமாக இறங்கி புத்திசாலித்தனமாக ஏறுங்க அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுறோம். மேலே பாருங்கள் அவ்வளோ பனியாக இருக்குங்க பாருங்கள்.
இறங்கிட்டே இருக்கு. உண்மையிலே செம கிளைமேட். இந்த வெயில் மட்டும் அடிக்காமல் இருந்துச்சுன்னா செமையாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, வெயில் வந்து அடித்து நொறுக்கிட்டு இருக்கு. ஸோ கேரளா சைடு எப்படின்னு தெரியல. தமிழ்நாடு நம்மளை டோட்டலி டிஸப்பாயின்மெண்ட் தான் பண்ணிச்சு. ஸோ ஒரு செக் போஸ்ட் இருக்குது, ஒர்க்கிங் இல்லைன்னு நினைக்கேன். ஒர்க்கிங் தான், பட் ஆனால் நம்மளை யாரும் செருக்கல. அந்த அளவுக்கு சந்தோஷம்தான். சரியான கருவுங்க. எனக்கு ஏதோ கல்லட்டி ரோடு ஏறுற மாதிரி தான் இருக்குது இந்த ரோடு, இந்த ஹில் ஏறும் போகிறது. ஆக்சுவலி நான் வைல்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி நம்ம ரைடு போகும்போது ஹில்ஸ் நம்ம ஏறினாலோ எங்கே போனாலும் சரி தான், நார்மல் ஹில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி போனாலோ நம்ம மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரே ஒரு ரூல் தான், ஒவ்வொரு டேர்னிங்கையும் பார்த்து போகணும். ஏன்னா எலிஃபென்ட்ஸ், வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் வந்து டேர்னிங்கில் நின்னாங்கன்னா நமக்கு எதுவும் பண்ண முடியாது, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது வண்டியை திருப்புறதுக்கோ அந்த இதுக்கும். ஸோ டேர்னிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம். ரோடை பாருங்கள், மொத்தம் இவ்வளோ தான் உண்டு. ஸோ பஸ் எல்லாம் போமான்னு தெரியல இந்த ரோடு வழியா. குற்றாலம் மெயின் ஃபால்ஸுக்கு போர்டிங்கே வச்சுருக்காங்க. ஓ பாருங்கள், இங்கே வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஏன்னா வெயில் அந்தளவுக்கு வரல. ஸோ நாங்கள் நல்லா கொஞ்சம் ஜில்னஸ் இருக்குது. ஸோ முன்னாடி 2 பசங்க போகிறாங்க, அந்த தைரியத்தில் தான் நானும் போயிட்டுருக்கேன். எனக்கு உண்மையிலே இதெல்லாம் ரொம்ப பயம் இந்த மாதிரி போகிறது. ஓ இங்கே பாருங்கள், கிளைமேட்டு வேறு லெவல் டோட்டலி. மிஸ்ட் எப்படி இறங்குதுன்னு பாருங்கள். இதான் நம்ம கீழே இருந்து பார்த்தோம். வாவ், டோட்டலி மாஸ் கிளைமேட்டுங்க இது. ஓ செக் போஸ்ட்ல செக் பண்ணல. ஸோ அச்சங்கோயில் ஃபாரஸ்டோட என்டர் ஆகுறோம், அதுக்குள்ளாடி இப்படி மிஸ்ட் பாருங்க. கரெக்டாக செக் போஸ்ட்ல இருந்தா மிஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. வயசுல நான் கீழே போட்டேன்னா சுத்தமா எதுவுமே தெரியாது. இப்போ அதில் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இப்போ என்ன ஆச்சுன்னா, நேற்றுக்கு நான் பின்லாக் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு தெரியும் மன்சூன் டைமில் எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்ட் ப்ராப்ளம் வரும், ஃபாகியாக இருக்கும், என் வயசில் எதுவும் தெரியாதுன்னு நான் கரெக்டாக தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். பட் 1600 ரூபீஸுங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, எனக்கு இது வந்து Pioneer 2ங்க ஹெல்மெட்டு LS2. எனக்கு அவன் அனுப்புறது என்னன்னா Pioneer 1 அனுப்பியிருக்கான். ரிட்டன் அனுப்ப முடியாதுங்க. ஏன்னா எனக்கு வந்து 7-8 டேஸ்க்கு மேலே ஆகுது. நான் நேற்றுக்கு தான் நான் ஓப்பன் பண்ணேன், எனக்கு மாட்ட தெரியாது. ஸோ நான் பிரதீஷ் போட்டை கொடுத்து தான் நேற்றுக்கு நான் மாட்டுறதுக்கு பார்த்தேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தா தெரியும். பட் ஆனால் அது மாட்ட முடியலை, ஏன்னா என்னுடைய வயசுற குளத்து கிடையாது. செம்ம மிஸ்டிங்க. சத்தியமா கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் சம்மந்தமே இல்லை. அச்சங்கோயில் செக் போஸ்ட்ல இருந்து கேரளா ஸ்டார்ட் ஆகுது, மிஸ்டியா வேற லெவல்ல இருக்கு. எனக்கு இது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அது வட்ட வடையில ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு டீப் ஃபாரஸ்ட் விளையாடி நம்ம வரது மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் அங்கே இருக்கு. ஸோ பசங்க நிற்கிறாங்க பாருங்க, எல்லாருமே இந்த மிஸ்ட்டை என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்காங்க. என்னாச்சு ப்ரோ? ஜஸ்ட் ஒரு குட்டி ஒரு பிரேக் இங்கே நடத்தணும். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க இந்த இடம். வாய் ப்ரோ சிரிக்கிறாரு. அவர் அந்த ஹைட்ரேஷன் பேக்கெல்லாம் தூக்கியிருக்காரு. தண்ணி இல்லை, மன்சூன் மழை கிடையாது, அதனால் தண்ணி இல்லை. தண்ணி இருந்திருந்துன்னா நல்லா ஆர்ப்பரிச்சு இப்படி போயிருக்க பார்த்து. ஸோ இந்த சைடு பார்த்தீங்களா, இங்கே சுத்தமாக தண்ணியே கிடையாது. தண்ணி இருந்திருந்தா மயிலுக்கு ஒரு ஷாட் எடுக்கலான்னு பார்த்தேன். அது பயந்து ஓடுது. நான் சூப்பராக எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸில் இருக்குது. அங்கே பாருங்கள் ஒரு மயில் இருக்குது பாருங்கள், மேலே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே நிறைய மயில்ஸை பார்க்கலாம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கார்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ மயிலை இடிச்சிடாதீங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. சின்னதாக ஒரு வாட்டர் கிராசிங். மழை இருக்கும்போது பயங்கரமாக இருக்கும் வாட்டர் கிராசிங் எல்லாம். சுத்தமாக மழையே இல்லை, அதனால் சின்ன சின்ன வாட்டர் கிராசிங்ஸ். ஓ
இதுதான் அந்த வாட்டர் கிராசிங்க. இதில் வீடியோ போட்டிருப்பாங்க பசங்க எல்லாமே. இதில் பயங்கரமாக தண்ணி ஏறி போயிட்டு இருக்கோம். இதில் உள்ள வாட்டர் கிராசிங்க அது ரோஸ் மலையான்னு தெரியல, ஏதோ ஒன்று வீடியோஸ் நிறைய போடுவாங்க. இங்கே ஏகப்பட்ட வாட்டர் கிராசிங்ஸ் இருக்குது போலி. ஆக்சுவலி இங்கே மழை பெய்திருக்குங்க, அங்கங்கே மழை பெய்திருக்கு, நைட்டெல்லாம் மழை பெய்திருக்கு. ஸோ இன்னும் ரோடு இன்னும் காயவே இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் வந்து வெயில் அடித்தாலும் இங்கே தரையில் படாது சீக்கிரம். ஃபுல்லாக மரங்கள் வந்து கவராகி நிற்கும் ரெண்டு சைடும். ஸோ இந்த சைடை பார்த்தீங்களா ஃபுல்லாகவே வந்து ஃபென்சிங் அடிச்சு விட்டுருக்காங்க யானைகள் இங்கே வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஏன்னா உள்ள அவங்க விவசாயம் இந்த தேக்கு மரங்கள் அது இதெல்லாம் நட்டு விட்டுருக்காங்க. அதெல்லாம் போய் எதுவுமே சேதப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க, கரண்ட் ஃபென்சிங். இங்கெல்லாம் தண்ணி இருக்கும்போது எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும் வாட்டர் கிராசிங் எல்லாமே. ஆனால் தண்ணி இல்லாதனால சிம்பிளாக போக முடியுது நம்மளால். ஸோ இங்கே பாருங்கள், அச்சங்கோயிலுக்குள்ளாடி ஸ்கூல் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஐயோ இந்த காட்டுக்குள்ளாடி ஸ்கூல் வச்சுருக்காங்க. சின்ன பசங்க கை காட்டுறாங்க. ஸ்கூல் நேம் வந்து போர்டு வந்து ஃபுல்லாக மலையாளத்தில் இருக்குது. மலையாளம் படிக்க தெரியாது, பேச மட்டும் தான் தெரியுங்க. ஸோ நம்ம இப்போ அச்சங்கோயிலுக்குள்ளாடி வந்து வாரோன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா இந்த வீடுகளை பார்த்தீங்களா, ரொம்ப சின்ன குடல் வீடுகள். இந்த ட்ரைப்ஸ் பீப்புளோட வீடு மாதிரி ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ட்ரைப்ஸாக இருக்கலாம். ஆக்சுவலி ஃபாரஸ்ட்டை தாண்டிட்டோம் நம்ம. இனிமேல் வந்து வீடுகள் நிறைய பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் அச்சங்கோயில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரூம்ஸ் ஃபார் ரெண்டு, பேங்க் இருக்குது, அச்சங்கோயில் பிரான்ச் இந்தியன் பேங்க் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம அச்சங்கோயில் வந்துட்டோம். டெம்பிள் அங்கே ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், நேராக இருக்குது டெம்பிள். ஸோ இதுதான் அச்சங்கோயில் டெம்பிள் பாருங்கள். நிற்கலையா? ஸோ ஹோட்டல்ஸ் இருக்குங்க. இவங்க இதெல்லாம் விட்டுட்டு எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலையே.